ஹாய், இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டன்ட் ரவா தக்காளி தோசை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரவை வந்து 2 கப் எடுத்துட்டுருக்கேன், அரிசி மாவு 2 கப் எடுத்துட்டுருக்கேன், தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து இதுமாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கோதுமை மாவு வந்து 1 கப்பு, அப்புறம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சமாக, அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து தண்ணி வச்சுட்டுருக்கேன். நான் இதுக்கு அந்த கரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ ரவை தோசைக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்றேன். இதில் வந்து காஞ்ச மிளகாய் நம்ம கிள்ளி போட்டுப்போம். இப்போ இஞ்சி ஒரு துண்டு எடுத்துட்டுருக்கேன். இது நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ இஞ்சி ஒரு துண்டு எடுத்து மிக்ஸி ஜாரோடு சேர்த்து அரைச்சிப்போம். நம்ம இதுக்கு தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் தண்ணி கொட்டாலே அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ இந்த தக்காளியை நம்ம பியூரியாக நல்லா அரைச்சிட்டோம். நம்ம இது நல்லா அரைச்சிட்டு இப்போ இந்த ஒரு மிக்ஸி பவுலில் நம்ம இதை சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்குன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு சேர்த்துட்டுருக்கோம். இந்த மாதிரி கோதுமை மாவு, சேர்த்து இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நான் 6 கப்பு ஜலம் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொட்டி நல்லா கரைச்சிட்டே இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் போடலை. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடுவோம். சேர்த்து நம்ம கலந்து விட்டுப்போம். நம்ம இப்போ நம்ம உப்பெல்லாம் போட்டுட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுப்போம். நம்ம 10 நிமிஷம் மூடி வச்ச பிறகு பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து கெட்டியாகிடுது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி சேர்த்துப்போம். நான் மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரவைனால நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா இழுத்துக்கும். உங்களுக்கு இந்த விஸ்கில் கலக்க முடியலன்னா நீங்கள் கரண்டியால் கூட வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா வந்து லம்ஸில் முதல்ல கலக்கும் போது நல்லா லம்ஸில் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நான் கலந்துட்டேன். இப்போ நான் வந்து தோசை வாக்க போகிறேன். இது வாக்குறது எப்படின்னு பார்ப்போம். மறுபடி மாவு எடுத்து நல்லா வந்து சுற்றி குத்திக்கணும். குத்தின பிறகு நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். ரவை தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். இதோடு நல்லா ஒரு கார சட்னி பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது வெள்ளம் துணி கூட சாப்பிட்லாம். இது வந்து உங்களால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத தேவி காஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.